வெல்கம் டு ஆயுஷ் யூஜி தமிழ் சேனல். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு பிஎன்ஒஎஸ் உடைய அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து தமிழ்நாடுக்கு ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிஎன்ஒஎஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் எண்டு முழுக்க வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து tnhealth.tn.gov.in இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இதில் நோட்டிஃபிகேஷனில் ரீட் மோட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதிலவே வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னாங்க. ஸோ இதில் 2 அப்ளிகேஷனில் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டுக்கு மட்டும் ஃபார் வந்து இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜஸ், பியூர் கவர்மெண்ட் காலேஜஸும் ப்ரைவேட் காலேஜஸ் உடைய கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் 2வது இருக்கு பாருங்க, டவுன்லோடிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ப்ராஸ்பெக்டாஸ் ஃபார் அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் பிஎன்ஒஎஸ் மெடிக்கல் டிகிரி இன் கவுட்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங்க்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் உடைய சீட்டுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். 2வது ஒன்லி மேனேஜ்மெண்ட்ன்றது பிரைவேட்ல மட்டும்தான் இருக்கும். பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இது வேணானவங்க இது வேணாம், எனக்கு கவர்மெண்ட் கோட்டா, அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட் இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் காலேஜஸ் சீட்டு அதுக்கு மட்டும் தான் சார் என்னால் வந்து எங்கள் வீட்டில் இருந்து என்ன படிக்க வைப்பாங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து நீங்கள் ஆன்லைனில் கட்டணும். ஸோ அது கட்டினதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகுதா. ஸோ இதில் வந்து இது எப்போ வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் எண்டிங் டேட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இது படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 500 ரூபா கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கான 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ், இதில் வந்து நமக்கு இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த லிங்க் வழியாக போய் நீங்கள் 500 ரூபா வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணணும். பே பண்ணி அதோடைய ரெசிப்டை எடுத்துட்டு அந்த ரெசிப்டை வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் அந்த ஃபார்மை அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுவும் இந்த பிடிஎஃபோட எண்டில் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த https://www.onlinespa இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த லிங்க் ஓப்பன் ஆயிடும். இதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, யூஜி பிஎன்ஒஎஸ் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்னா இந்த இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர், அதாவது 12th ரோல் நம்பர், நேம், கார்டியன் நேம், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஸ்பெஷல் கேட்டகரினா 100 ரூபா போட்டுக்கோங்க, ஓகேவா. இதில் வந்து 0னா 0 போட்டுக்கோங்க மற்றது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாங்க அது. இதே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரினா 500 ரூபா கொடுத்துட்டு மற்றவனா 0 போட்டுருங்க, ஓகேவா. போட்டுட்டு இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் வந்து நான் பேய்டு அந்த மாதிரி ரிமார்க் வந்து நீங்க எல்லாம் போட்டுக்கோங்க. இஃப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து இண்டிவிஜுவல், ஆர்கனைசேஷன், இப்போ ஏதாவது ஆர்கனைசேஷன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதோட நேம்ல நீங்க பே பண்றதுக்கான டீடைல்ஸ் இந்த இடத்துல உங்களுடைய நேம், மொபைல் நம்பரு, மெயில் ஐடி போட்டுக்கிட்டு நீங்க கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும். அதுல நெட் பேங்கிங், கார்டு எல்லாமே காமிக்கும். காமிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் ரெசிப்ட்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த ரெசிப்டை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா அதுல டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க ஆன்லைன்ல, யாருக்குன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் இந்தியன் மெடிசனுக்கு எஸ்பிஐ இது மூலயமா வந்து அவங்களுக்கு பே ஆயிரும். அந்த ரெசிப்டை நீங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேமெண்ட் 500 ரூபாய் நீங்க கவர்மெண்ட் கோட்டா கட்டினீங்கன்னா அந்த ரெசிப்டை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், ஓகேவா. இதுதான் ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் நீங்க பே பண்ணிட்டீங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன்.
ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராஸ்பெக்டாஸ் கவர்மெண்டோடைய ப்ராஸ்பெக்டாஸ்ல 78ல இருந்து 85 வரையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்க வந்து ஜெராக்ஸ் கடையிலயோ உங்கள்கிட்ட பிரிண்ட் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்க பிரிண்ட் இந்த பேஜ்ல இருந்து, அதாவது 78ல இருந்து 85 வரையும். ஸோ இது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சேர்த்து வரும். ஸ்பெஷல் கேட்டகரி வேணும்னா வந்து சும்மா டம்மியா வச்சுக்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரி யாரோ அதை மட்டும் ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற நான் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகே, நீங்க இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து ஜீன்னு சொல்லிட்டு இருக்கும். கவர்மெண்ட் கோட்டா எடுத்துட்டீங்க. நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா எஸ்பிஐக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ணிருப்பீங்க 500 ரூபாய். இந்த 500 ரூபாய் ஃபர்ஸ்ட் நான் பே பண்ற லிங்க்ல போய் பே பண்ணி அதோட ரெசிப்ட் எடுத்தீங்கன்னா அதுல டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல எழுதிருங்க. என்னைக்கு பே பண்ணீங்கன்னா அந்த டேட் 8ஆம் தேதி வரையும் அவங்க டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க பே பண்ணி எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்னைக்கு முன்னாடியே அனுப்பிச்சிடணும். ஸோ அந்த பேமெண்ட் பண்ண அந்த ஆன்லைன்ல அதை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் ஐடி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருங்க. என்னைக்கு பண்ணீங்களோ அதோட டேட் எழுதுருங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருமே ஃபில் பண்ணக்கூடாது. ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி. இந்த ரேண்டம் நம்பர், கம்யூனிட்டி கட் ஆஃப் எதுவுமே இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணாதீங்க. இது அவங்க ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா? இந்த பிளேசஸை நீங்க எதுவுமே கை வைக்க கூடாது. அவங்களே தெளிவா போட்டிருக்காங்க ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி. அதை எதுவுமே ஃபில் பண்ணாதீங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஆஸ் யூசுவல் உங்களுடைய நேம். ஸோ நேம் எழுதும் போது கார்த்திக், இப்போ என்னோட நேம் கொடுத்துட்டு நான் வந்து இனிஷியல் கடைசியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து உங்களோட சர்டிஃபிகேட் 10th 12th எப்படி கொடுத்துறீங்களோ அது மாதிரி கூட கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லாரும் வந்து இனிஷியல் வந்து கடைசியில் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அவங்க அப்பா அம்மா இல்ல அப்பா அம்மா இல்லாதவங்க கார்டியன் இருந்தாங்கன்னா கார்டியனோட நேம் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருங்க. உங்களுடைய அட்ரஸ் நான் வந்து சும்மா வந்து டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் எழுதணும். ஓகேவா? ஸோ வந்து நான் ரெஃபரன்ஸ் காண்டி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கொடுத்துருங்க. நீங்க வந்து உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் ஆஸ் பர் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதுபடி கூட கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இது எல்லாமே கேண்டிடேட்டோட இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்க உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் படி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல நீங்க என்ன கேட்டகரியோ, இப்போ நான் ஓசினா ஓசி, பிசினா பிசின்னு சொல்லிட்டு இந்த டிக் அடிக்கணும். அதே மாதிரி சப்காஸ்ட்னு இருக்கா, இது என்னன்னா உங்களுக்கு வந்து ப்ராஸ்பெக்டாஸ்ல இருக்கும். இப்போ வந்து நீங்க என்ன காஸ்ட் அப்படின்றது ப்ராஸ்பெக்டாஸ்ல 57 பேஜ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து அந்த காஸ்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்டர் இப்போ வந்து 2 அகரம் வெள்ளாளர் செட்டியான்னு சொல்லிட்டு அந்த கேஸ்டோட நேம். இப்போ நீங்க என்ன கேஸ்டோ உங்களுடைய நேம் எழுதுங்க. தேவரா, மரவரா, என்ன மாதிரி நீங்க கேஸ்டோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. இங்க இருக்கக்கூடியது தான் நம்பர், அந்த கேஸ்ட் கோட் நம்பர் அடுத்து காமிக்கும். நான் சொல்றேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க அந்த கேஸ்ட் கோடு. இங்க வந்து நீங்க என்ன பாருங்க, 2வது கொடுத்தா 2வது இருக்கு. எனக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி 2வதுல தான் என்னுடைய கேஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்பரு. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல வந்து இதான் நம்பரு பழையதுல. அதே மாதிரி புதுசுலையும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே இருக்கும். நீங்கள் என்ன கேட்டகரியோ இங்கே கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இங்கே கொடுத்துருங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கம்யூனிட்டியோடைய இஸ்ஸிங் அத்தாரிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கிட்ட வாங்குனீங்க, தாசில்தார்கிட்டயா, டெப்யூட்டி தாசில்தாரா? இது வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க. இஸ்ஸிங் அத்தாரிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த டேட்ல வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்றது இங்கேயே இருக்கும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கீழே போங்க. கீழே கடைசியா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டெப்யூட்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து அங்க நான் சொன்ன அந்த இஸ்ஸிங் அத்தாரிட்டியில் எழுதணும். எந்த டேட்ன்றது அந்த இடத்துல கரெக்டாக கிளிக் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டை வந்து கொஞ்சம் பார்த்து ஃபில் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டெப்யூட்டி தாசில்தார் என்ன கொடுத்தாங்களோ அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் படி யார்கிட்ட வாங்கினீங்களோ அது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே இங்கே டேட்டு, எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலிஜன் கோடு. ஸோ ரிலிஜன்னா நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, ஹிந்துவா அந்தவா, ஸோ ஓகேவா, கிறிஸ்டினா இல்லை வந்து இஸ்லாமா, ஸோ சிக்கிமா, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்ற அந்த கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டாஸில் வந்து ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஸ்பெக்டாஸில் பார்த்தீங்கன்னா எத்தனாவது பேஜில் இருக்குன்னு கூட நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். பேஜ் நம்பர் 21ல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஹிந்து அப்படின்னா கோடு 3, புத்திசம் 1, கிருஷ்ணாரி இது கிருஷ்ணாரிட்டி 2, இஸ்லாம் 4. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ நான் வந்து இந்துனா அப்படின்னா
இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணணும்னா 3ன்னு சொல்லிட்டு போடணும் ரிலிஜன் கோடு. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி மதர் டங், நீங்கள் பேசக்கூடிய மதர் டங் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் ப்ராஸ்பெக்டாஸ். ஸோ அந்த இதுலேயே இருக்கு பாருங்க, இந்த 21ஆம் பேஜ் நம்பர்லேயே 2 காலத்திலேயே மதர் டங் இருக்கு பாருங்க. இப்போ நான் தமிழ் தான் பேசுனேன் அப்படின்னா எனக்கு வந்து 4th கோடு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கோடு வந்து 4th நான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 4th தமிழ். மற்ற நீங்கள் என்ன முடியும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நேஷனாலிட்டி இந்த இடத்துல ஆஸ் யூசுவல் இந்தியன் இல்லை அதர்ஸ்னா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே உங்களுடைய நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடா இல்லை அதர்ஸோ. அதே மாதிரியே வந்து நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட் கோடு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டாஸில் 22ல் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, உங்களோட நேட்டிவ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்னா எனக்கு கோடு பாருங்க 14. இதுதான் கோடு நம்பர். மொத்தம் 39 டிஸ்ட்ரிக்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 14 மதுரை வந்து நான் 14வது கோடு வந்து. அப்போ வந்து என்னன்னா எனக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் நேட்டிவ் கோடு வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா நான் 14 போடணும். ஓகேவா, 14. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து சிம்பிள் தான், ஃபில் பண்ணும்போது சிம்பிளாக தான் இருக்கும். அதனால பொறுமையாக டைமிங் எடுத்து ஃபில் பண்ணுங்க, எதுவும் மிஸ்டேக் பண்ணிடுறேன். ஏன்னா கைப்பட ஃபில் பண்ணுறதுனால சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன், சிபிஎஸ்சியா இல்லை ஹெச்எஸ்சியா, ஹையர் செகண்டரியா இல்லை ஐசிஎஸ்சியா, ஓகேவா, ஐஎஸ்சியா. ஸோ எதுக்கேற்ற என்ன போர்டில் படிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ரோல் நம்பர், உங்களுடைய 12th மார்க்கு, எப்போ பாஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்காது. இஎம்ஐஎஸ் நம்பர் இப்போ கரண்டாக வந்து உங்களுடைய டிசியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர், அதை தான் வந்து இஎம்ஐஎஸ் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்பர் வந்து உங்களுடைய டிசியில் இருக்கும். அந்த நம்பரை பார்த்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாதவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இந்த இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா அவங்களாம் வந்து ஓல்டு பேட்ச். அதுக்கப்புறம் தான் அது கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து இருக்கக்கூடியவங்க கொடுத்துருங்க. இல்லாதவங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்போ அப்ளை பண்ணீங்கன்னா நாட் அப்ளிகபிள்னு போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மீடியம் படிச்சிங்க 12th, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ், என்ன மீடியம் படிச்சிங்க அதுக்கு இது மாதிரி கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ்னா எஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரியே உங்களுடைய 12th மார்க், உங்களுடைய மார்க்கில் என்ன மார்க் ஷீட் படி டோட்டல் மார்க்கு, ஸோ நீங்கள் எடுத்த மார்க். ஸோ லாங்குவேஜ் மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்கும். அதே வந்து நீங்கள் பியூர் சயின்ஸ் செகண்ட் குரூப்பாக இருந்தால் பயாலஜி வராது, பாட்னி சுவாலஜி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், மேக்ஸ் வராது. அதான் செகண்ட் குரூப் எடுக்கிறவங்க. செகண்ட் குரூப் எடுக்கிறவங்க தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கும், பாட்னி சுவாலஜி அது இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மேக்ஸும் பயாலஜி இருக்காது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபில் ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் தான் இந்த கோர்சஸ்க்கே அப்ளை பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது வந்து முக்கியமானது, இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளாக ஃபில் பண்ணக்கூடியது தான். உங்களுடைய நேட்டிவிட்டி, டீடைல் ஆஃப் நேட்டிவிட்டி. நீங்கள் வந்து நேட்டிவிட்டி தமிழ்நாடு அண்டு ஸ்டடீட் 6th 8th to 12th. ஓகேவா. அதாவது 8th இருந்து அவங்க 8th இருந்தே கேட்குறேன், 8th இருந்து 12th வரை நீங்கள் எங்கே படிச்சீங்க, என்ன நான் பிறந்ததும் தமிழ்நாடு, படித்ததும் தமிழ்நாடுனா 1 கொடுத்துருங்க. அதே மாதிரியே நேட்டிவிட்டி தமிழ்நாடு, ஆனால் ஸ்டடீடு வந்து அதர் ஸ்டேட். அதான் என்னுடைய பிறந்த ஊர் பூர்வீகம் எல்லாமே தமிழ்நாடு, பட் படித்தது அதர் ஸ்டேட்னா இங்கே இதை கொடுத்துருங்க. நேட்டிவிட்டி ஆஃப் அதர் ஸ்டேட், ஸ்டடீடு வந்து தமிழ்நாடு, ஆனால் நான் என்னோட நேட்டிவிட்டி வேற ஸ்டேட்டு, பட் தமிழ்நாட்டில் வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் சீட் கொடுப்பாங்க, ஓப்பன் சீட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதையும் படித்து பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் 6th இருந்து 12th வரையும் எங்கே படிச்சிங்க, ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃபில் பண்ணணும். ஒரே ஸ்கூல்னா ஒரே ஸ்கூல் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து நேட்டிவிட்டியை வந்து உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அதனால தான் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த நேட்டிவிட்டி. ஸோ இன்னொன்று என்னன்னா 14வது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு கோர்சஸ் படிக்கிறீங்க, ஃபார் வந்து இன்ஜினியரிங்கோ ஒரு ஆர்ட்ஸோ ஜாயின் பண்ணிட்டு சப்போஸ் நீங்கள் அங்கே படிச்சுக்கிட்டே வந்து நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு இப்போ பிஎன்ஒய்ஸுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிஸ்கன்டினியூ கூட பண்ணியிருக்கலாம். டிஸ்கன்டினியூ பண்ணீங்கன்னா என்ன கோர்ஸை வந்து படிச்சிங்க, எவ்வளோ நாள் படிச்சிங்க, என்ன எப்போ ரீசெண்டாக நீங்கள் அந்த டிஸ்கன்டினியூ பண்ணீங்க, படித்த காலேஜ் என்ன அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எல்லாமே இங்கே ஒரிஜினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சில பேர் வந்து 1 year 2 years கம்ப்ளீட் பண்ணி இல்லை வேறு கோர்ஸ் முடிச்சுட்டு கூட வந்தீங்கன்னா டிசிலாம் மாறி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இதுலலாம் டிசி மாறி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேற இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காண்டி கேட்குறாங்க. சப்போஸ் இப்போ கரண்டாக நீங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பிஎன்ஒய்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான். 15 வந்து நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க, ஸ்பெஷல் கேட்டகரி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் படித்த ஸ்கூலும் நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸோடைய நேட்டிவ் சிவிக் ஸ்டேட்டஸ். அப்போ நேட்டிவிட்டி பிளேஸ்னா நான் இருக்கிற இடம், என்னோட அட்ரஸ் வந்து கார்பரேஷனில் இருக்குது, என்னோட ஸ்கூல் வந்து
ஒரு முனிசிபாலிட்டியில தான் நான் படித்தேன், என் ஏரியாவில் நான் படிக்கல, நான் தள்ளி கொஞ்சம் இப்போ மதுரை சிட்டியை தாண்டி நான் கொஞ்சம் தள்ளி படித்தேன் அப்படின்னா அந்த ஏரியாவுடைய அந்த இது வந்து நீங்கள் ஸ்கூல் வந்து கார்பரேஷனுக்குள்ளே இருக்கா, முனிசிபாலிட்டியா, டவுன்ஷிப்பா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரெண்டுக்குமே. ஸோ இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் அப்பா அம்மா அவங்க பேரண்ட்ஸோடைய ஆக்குபேஷன் என்னன்னு கேட்குறேன். மெயினாக அப்பா இருக்கிறவங்க அப்பா, அம்மா இருக்கிறவங்க அம்மா. சப்போஸ் 2 பேர் இல்லை, கார்டியன் மூலயமா நான் வந்து வளர்றேன் அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்க. ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்டா, சென்ட்ரல் கவர்மெண்டா, இல்லை ப்ரொஃபஷனா, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அக்ரியில் இருக்காங்க, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், இல்லை சின்ன சின்ன குறுந்தொழில் பண்ணுறாங்க, ஸ்மால் ட்ரேட்னா அதுக்கு எது மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை இந்த கேட்டகரியில் அதர்ஸ் கொடுத்துருங்க. அது மாதிரி அதர் ஸ்டேட்டஸ் தான் இது. ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வந்து எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபேமிலி வந்து உங்கள் அப்பா அம்மா படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொடுத்துருங்க எஸ். இல்லை நோ கொடுத்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் தான் உங்கள் வீட்டில் முதல் பட்டதாரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கி வைக்கலாம். ஸோ அப்போ வந்து இதை நோ கொடுத்துட்டு பண்ணலாம், அது அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட சைன் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. இது ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சா. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு ஸ்டெப்பு டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் உங்களுடைய நேமு, உங்கள் அப்பாவோட நேமு ஃபஸ்ட்டு 19 டிக்ளரேஷன் பை த அப்ளிகன்ட். ஸோ நீங்கள் தான். ஸோ சன்னா சன்னு, பையனா பையன், டாட்டர்னா டாட்டர். ஸோ டாக்டர் இது இவங்க அப்பா வந்து மோகன் சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். கார்த்திக்ன்றவங்க வந்து மோகனுடைய பையனோ இல்லை பொண்ணோ, அதுதான் இந்த இடத்துல நீங்கள் சன்னா சன்னு டிக்ளேர் பண்ணுங்க. இந்த இடத்துல டிக் அடிங்க, டாட்டர்னா டாட்டர் டிக் அடிச்சுட்டு உங்கள் அப்பாவுடைய பேரை இந்த இடத்துல எழுதிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி. ஸோ பிசின்றது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டி. இதே வந்து நீங்கள் ஷார்ட்டாக கூட போட்டுக்கோங்க, நான் தெரிஞ்சுக்கிறக்காண்டி போட்டிருக்கேன். பிசின்னு கூட நீங்கள் ஷார்ட்டாக போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிறக்காண்டி பேக்வர்ட் கிளாஸ் ப்ராக்கெட்டில் பிசின்னு போட்டிருக்கேன். இதே எம்பிசினா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ப்ராக்கெட்டில் எம்பிசி. நீங்கள் ஷார்ட்டாக கூட இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணதால பிசின்னு கூட போட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கிறக்காண்டி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அண்டு சப்காஸ்ட் நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் தேவரா, மரவரா, ஸோ செட்டியாரா, ஆசாரியா, எந்த மாதிரியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல உங்களுடைய சப்காஸ்ட் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வரைக்கும் பிளேஸ் போட்டுருங்க. அது மாதிரி என்னைக்கு நீங்கள் அனுப்புறீங்களோ அன்னைக்கு டேட் கூட போட்டுக்கோங்க. அதனால டேட் அந்த இடத்துல கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய சைன் கேண்டிடேட். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் பை த பேரண்ட் ஆர் கார்டியன். அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மாவுடைய பேரு, அம்மா அப்பா இல்லாதவங்க கார்டியன் இருந்தாங்கன்னா கார்டியனோட அவங்களுடைய பேரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்டியன் அப்பா அம்மா யாரோ அவங்களுடைய பேரு, அப்பா பேர் போட்டுருங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து உங்களுடைய கேண்டிடேட்டோட நேம் தான் அந்த 2 இடத்துலையும் போடணும். அவ்வளோதான். இந்த இடத்துல உங்களுடைய பிளேஸு டேட்டு போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் அப்பா அம்மா அல்லது கார்டியன் அவங்களுடைய சைன் போடணும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அடித்து எழுதக்கூடாது. மோஸ்ட்லி பொறுமையாக ஃபில் பண்ணுங்க, ஏன்னா அது ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுனால கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். ஸோ அதனால வந்து இது ஆஃப்லைனில் ஃபில் பண்ணுறதுனால. இந்த இதை வந்து யார் ஃபில் பண்ணணும்னா ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பாருங்க, அவங்க தான் ஃபில் பண்ணணும். அவங்க வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரியே அதில் போய் 100 ரூபாய் வந்து பே பண்ணிவிட்டு அதோடைய டேட் கொடுத்து அந்த இதை எடுத்துருங்க. இந்த இடத்துல எதுவும் ஃபில் பண்ண வேணாம். அவங்களுக்கானது ஜென்ரலாக நீங்கள் என்ன ஃபில் பண்ணணுமோ அது ஃபில் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் வந்து அவங்களுக்கான ஸ்டெப்பு. இது சிம்பிள் தான், ஏற்கனவே சொன்னதான் அவங்களும் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, எங்கே அனுப்பணும் அதே நான் சொல்லிடுறேன்ப்பா. இங்கே எல்லாரும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அதாவது ப்ராஸ்பெக்டாஸில் வந்து உங்களுக்கு 56ன்னு போட்டிருக்கும், 61வது பேஜ். அதாவது பிடிஎஃப் உடைய ஆர்டர் படி 61வது பேஜில் இருக்கும். ஸோ இதில் வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, இதையும் சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ப்ரீ டிஸ்பேச் செக்லிஸ்ட்னு இருக்கும், இதை தான் நீங்கள் வந்து உள்ளே வைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆர்டரில் வைக்கணும்னா உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 500 ரூபாய் பே பண்ண ரெசிப்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ரெண்டாவது இந்த செக்லிஸ்ட்டு, இந்த செக்லிஸ்ட் வச்சதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை அடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன வைக்கிறீங்களோ 10th மார்க் ஷீட்டு, ஓகேவா, ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிஇசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் கம்பல்சரி வைக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட இன்கமும் வைக்கணும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோடைய அந்த சர்டிஃபிகேட்டும் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ வந்து உள்ளே ஒட்டியிருப்பீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செல்ஃப் அட்டஸ்ட்டு. இன்னொன்று முக்கியமானது என்னன்னா இந்த 3.2ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, செல்ஃப் அட்டஸ்ட் அண்டு சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த போஸ்ட் கார்டு இருக்கு பாருங்க.
ஸோ அது கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில் ஃபில் பண்ணி இதை உள்ளே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இங்கே போயிருச்சுன்னா சக்ஸஸ் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து அங்கே இந்தியன் மெடிக்கல் கமிட்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்புவாங்க. நீங்கள் வைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்புவாங்க. அவங்க வந்து ப்ராப்பராக வச்சு அனுப்பினா தான் திருப்பி வந்து உங்களுக்கு அந்த கார்டை வந்து உங்களுக்கு அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வைக்க மாட்டாங்க. அதனால வந்து எல்லாருக்கும் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வராதனால ஐயோ அப்ளிகேஷன் போச்சா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வாங்கி வச்சு அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. வைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து தேவைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் வைக்க சொல்லியிருக்காங்க, மோஸ்ட்லி வைப்பாங்க எல்லாருமே. ஸோ அதனால வந்து அதை வாங்கி வச்சிருங்க. வச்சுட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சுடுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்னன்னா, ஓகே இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு எந்த அட்ரஸ் அனுப்புறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராஸ்பெக்டாஸ்லேயே தெளிவாக போட்டிருப்பாங்க எந்த பேஜில் வந்து நம்ம அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நான் சொல்லிடுறேன், இந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த அட்ரஸை வந்து நீங்கள் கொரியருடைய ஃப்ரண்ட் பேஜில் எழுதணும். உங்களுடைய இதுவும் உங்களுடைய நேமு நீங்கள் டு அண்ட் ஃப்ரம்னு இருக்கும்ல, அந்த இதில் வந்து ஃப்ரம் உங்கது டு போட்டு த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ் அரும்பாக்கம் சென்னை 6,96,000. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் 8/7/2024 5:30 மணிக்குள்ள அனுப்பணும். சப்போஸ் லேட் ஆச்சுன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு நீங்கள் அனுப்புறத ஒரு 6ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ளே அனுப்பிச்சிங்கன்னா தான் மேக்ஸிமம் ஒரு நாள் ஆகும். ஓகேவா? அதனால வந்து கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிச்சிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஃபில் பண்ணும்போது தெளிவாக ஃபில் பண்ணி கொரியர் பேஜ் எழுதும்போது உங்களுடைய நம்பரும் சேர்த்து எழுதுங்க, மொபைல் நம்பர் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ராப்பராக அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எப்படின்றதையும் நான் தெளிவாக அடுத்த ஒரு வீடியோவில் சொல்லி